கேளுங்கள் தருவார், தட்டுங்கள் தீரப்பார். கேளுங்கள் தருவார், தட்டுங்கள் தீரப்பார். தேடுங்கள் கண்டடைவீர்கள், பரலோக ராஜ்யத்தை. தேடுங்கள் கண்டடைவீர்கள், பரலோக ராஜ்யத்தை. நாடுங்கள் வாஞ்சையோடு, நாடுங்கள் வாஞ்சையோடு. கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற அவருடைய வாக்குத்தத்தமானது யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். அன்பானவர்களே, இதோ அந்த இடத்துல தன்னுடைய நாமத்தினுடைய மகத்துவத்தை தம்முடைய சீஷர்களுக்கு இயேசப்பா அந்த இடத்துல சொல்லுகிறார். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ அதை பிதா மகிமைப்படும்படிக்கு நான் அதை செய்வேன். அன்பானவர்களே, அநேக சமயங்களிலே தேவனுடைய ஜனங்கள் வெற்றி எடுத்த போது வெற்றி எடுத்த இடங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தை அந்த இடத்துல அவர்கள் வைத்து கொண்டாடினார்கள். குறிப்பாக ஆகார் தண்ணீர் இல்லாமல் அவதிப்பட்ட பொழுது தேவன் தண்ணீரை கொடுத்து தமது தூதனை அனுப்பி பேசின பொழுது என்னை காண்கிறவரை கண்டேன் என்று அவருக்கு பீர்லாகாய் ரோய் என்று பெயரிட்டார்கள். அமெரிக்கர்களின் மேல் வெற்றி கொடுத்த போது மோசே பிரியமானவர்களே யெகோவா நிஸ்ஸி என்று பெயர் வைத்தார். பிலிஸ்தீனர் மேல் வெற்றி கொடுத்த பொழுது பிரியமானவர்களே சாமுவேல் எபெனேசர் என்று பெயர் வைத்தார். இவர்கள் எல்லோரும் தேவன் வெளிப்பட்ட வண்ணமாய் பெயரை வைத்தார்கள். ஆனால் இங்கே தேவனே தன்னுடைய பெயரிலே நம்முடைய தேவைகள் எல்லாவற்றின் நடுவிலே என் நாமத்தின் பிரியமல்ல வல்லமையை நீங்கள் காணும்படிக்கு என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்பீர்களோ அதை பிதா மகிமை அடையும்படிக்கு நான் செய்வேன். ஆகையால் தாவீது கோலியாத்தை கர்த்தருடைய நாமத்தினாலே வென்றார். அநேக சமயங்களிலே ஜெபத்தை முடிக்கிறதற்கு மட்டும் ஒரு நாமத்தை நாம் பயன்படுத்தணும். ஆனால் நம்முடைய சூழ்நிலைகள் இடத்துல, நம்முடைய எதிராளிகள் இடத்துல, நம்முடைய பிரச்சனைகள் இடத்துல, நம்முடைய வியாதிகள் இடத்துல பிரியமானவர்களே அவருடைய நாமத்தை அதிகமாய் நாம் காண்பிப்பதில்லை. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்பீர்களோ அதை பிதா மகிமைப்படும்படிக்கு நான் செய்வேன் என்று சொன்னது போல ஆண்டவருடைய நாமத்தை மறக்காதபடிக்கு அவர் நாமத்தை ஞாபகத்தில் வைத்து கொண்டு அவர் நாமத்தை உச்சரித்து அவருடைய நாமத்தினாலே நமக்கு வேண்டியவைகளை கேட்போம். இயேசு என்கின்ற நாமத்தினுடைய வல்லமை உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு பிதா மகிமை அடையத்தக்கதாக பதிலை கொண்டு வரும். கண்களை மூடினவர்களாய் ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உடைய நாமம் மகிமை அடையட்டும். ஆம் சுவாமி, எவ்வளவு பெரிய ஒரு நாமம் இந்த நாமம். வானத்தின் கீழே பூமியின் மேலே மனுஷருக்குள்ளே நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு ஆண்டவரே உமது நாமமே இல்லாமல் வேறு நாமம் கொடுக்கப்படவில்லை என்று எழுதியிருக்கிற இந்த மகத்துவமான நாமத்தை ஜனங்கள் மறந்து விடாதபடிக்கு அவர்கள் உமது நாமத்தை ஆண்டவரை உச்சரிக்க முடியாது அவர்களுக்கு ஞாபகத்தையும் கொண்டு வந்து பிதா மகிமை அடையவும் உம்முடைய ஜனங்கள் மகிழ்ச்சி அடையவும் அவருடைய விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் பதில் தாரும். கர்த்தர் அப்படி செய்ததற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கேளுங்கள் தருவார், தட்டுங்கள் தீரப்பார். God bless you, church. Have a blessed day. Amen.